ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் மார்க் 4:23. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? அஜய், விஜய் 2 பேருமே ரொம்ப குறும்புத்தனம் பண்ணக்கூடிய ஒரு பசங்க. ரொம்ப வாலு பசங்கங்கிறதுனால அவங்க டீச்சர்ஸ் அவங்களுடைய அம்மா அப்பாவை கிட்ட கூப்பிட்டு பிள்ளைங்களை கண்டித்து வைங்க, இல்லைன்னா வேறு ஸ்கூலுக்கு மாற்றி விடுங்க, எங்களால் இவங்களுடைய அட்டுழியத்தை பொறுத்துக்கவே முடியல. இப்போவுமே இந்த பசங்க இப்படி இருக்கிறாங்கன்னா இன்னும் படிக்க மேல் படிப்புக்கெலாம் அவங்கள அனுப்புகிறப்போ ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்டித்து அனுப்புனாங்க. ஆனாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு கஷ்டமாக இருந்ததை தவிர அந்த பசங்களுக்கு எந்தவித கஷ்டங்களுமே தெரியலை. டீச்சர்ஸ் எவ்வளவோ அறிவுரை சொல்லி பார்த்தாங்க, ஆனால் இந்த பிள்ளைங்க திருந்தவே இல்லை. சரி, தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட நாம் பேசி பார்ப்போன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது அவங்க 2 பேருமே படு சுட்டிங்கிறதுனால உட்காரக்கூட மாட்டாங்க. அப்போது ஒரு நாள் அஜயும் விஜயும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அஜய் சொன்னான், டேய், எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாங்கடா, நான் தான் கேட்கல அப்படின்னு சொன்னேன். அப்போ விஜய் சொன்னான், என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அஜய் சொன்னான், நான் தான் கேட்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் நக்கலாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும் மற்ற பசங்களுக்கும் சிரிப்பு வந்துச்சு. என்னடா இவங்க இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சிரித்ததும் அந்த கிளாஸே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. திரும்ப அவங்க டீச்சர் சொன்னாங்க, டேய், உங்கள் 2 பேருடைய தொல்லையினால் மற்ற பிள்ளைங்களுடைய படிப்பும் பாதிக்கப்படும் போல், எந்திரிச்சு வெளியில் போங்கடான்னு சொன்னாங்க. உடனே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போனாங்க. அப்போது அவங்க டீச்சர் சொன்னாங்க, டேய், உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், உங்கள் வீட்டுக்கு போக சொன்னேன்னா ஏன்னா அப்படின்னு சொன்னதும் 2 பேரும், அப்படியா டீச்சர், அப்போ பேக்கை வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும் வெளியில் போய் நிற்கணுமா, சரி அப்படின்னு சொல்லி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க டீச்சருக்கு ரொம்பவே தலைவலியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பசங்களை நான் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அஜய் சொன்னால், இப்போ பார்த்துட்டிங்களா டீச்சர், அதனால் என்ன அப்படின்னு சிரித்தான். இது கேட்டதுக்கும் மற்ற பசங்களும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே பாரு, நீ ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறேன்னு சொல்லி உன்னையுடைய டிசியை கிழிச்சு கொடுக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது விஜய் சொன்னால், இல்லை டீச்சர், டிசியெல்லாம் கிழிச்சு கொடுக்காதீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எந்த ஸ்கூல்லையுமே எங்களால் போய் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப குறும்புத்தனம் பண்ணினான். இங்கே பாருடா, நீ பேசுகிறதுக்கு கண்டிப்பாக நீ வேறு எந்த ஸ்கூல்லையுமே படிக்க முடியாமல் தான் போக போகுது அப்படின்னு சொன்னதும் திரும்ப விஜய் சொன்னால், இல்லை டீச்சர், நீங்கள் கிழிக்காமல் கொடுத்தீங்கன்னா நம்ம வேறு ஸ்கூல்லையாவது போய் படிப்பேன்ல, நீங்கள் கிழிச்சு கொடுத்தா நான் எப்படி டீச்சர் நான் வேறு ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு திரும்பி நக்கல் பண்ண ஆரம்பித்தான். இவங்க 2 பேரையும் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அப்படி பேசும்போது திரும்ப அஜய் சொன்னால், நீங்கள் எங்கள் பேப்பரை மட்டும் திருத்தினா போதும், எங்கள் மேலெல்லாம் ஒன்றும் திருத்த வேண்டாம், நாங்கள் என்ன நோட்டு பேப்பரா என்ன அப்படின்னு சொன்னான். திரும்பவும் அவங்களுடைய பள்ளியில் இருக்கிற எல்லாரும் சிரித்தாங்க. இதை பற்றி அவங்களுடைய அம்மா அப்பா அப்புறம் பிரின்சிபல் எல்லாருக்கிட்டே பேசும்போது இந்த பசங்க என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது, அவங்களுக்கு காது இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியலன்னு சொல்லி அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. மற்றபடி எந்த விதமான காரியங்களும் அவங்கள்ட்ட பேசுறதும் கிடையாது. இது அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாலும் நம்ம பிள்ளைங்க படுத்துகிற பாடு அவ்வளோ இருக்குதேன்னு சொல்லி அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அஜய், விஜய் 2 பேருமே அவங்களுடைய மனது மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னமும் ஜெபம் பண்ண அவங்களுடைய இருதயம் ரொம்பவே எல்லா விதமான காரியங்களையும் கேட்க ஆரம்பிச்சது. மந்த நிலைமையில் இருந்த அவங்களுடைய காதும் எல்லாருடைய அறிவுரைகளையும் கேட்டு நல்ல விதமாக மாற ஆரம்பிச்சிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இது ஒரு விதமான ஒரு காமெடியான ஒரு கதையாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கத்தான் செய்யுது. கர்த்தர் எவ்வளோ பேசியிருக்கிறார். நம்மளுடைய ஆலயத்தில் நிறையா ஐயர்வாள் எல்லோரும் பேசும்போதும் நாம் அதை கேட்குறதே கிடையாது. நாம் காது இல்லாமல் மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் நம்மளுடைய கர்த்தர் இந்த மார்க்கில் எழுதியிருக்கிறாரு. நாம் காதிருந்தும் கேட்காத மாதிரி இல்லாமல் இந்த கடைசி நாட்களில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.